இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கான குணம்னு சொல்லுவாங்க. 4 வகையான குணங்களை சொல்லுவார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. இதில் பயிர்ப்பு என்பதற்கான பொருள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பயிர்ப்பு என்றால் தொடு உணர்வுன்னு அர்த்தம். பயிர்ப்பு அப்படின்னு சொன்னால் தொடு உணர்வு. ஒரு பெண்ணுக்கு தன்னை யார் தொடுறது என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு பண்பு உண்டு. அச்சம் இருக்கணும், பெண்களுக்கு பயந்த சுபாவம் இருக்கணும், மடம் இருக்கணும், மடமைத்தனம் இருக்கணும். மடமைத்தனம் என்றால் சொல்றது ஒரு நான் தான் என்று எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அது என்ன இருக்கக்கூடாது. சிறு அந்த ஒரு 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 மடமை அது இருக்கணும். நாணம், வெட்கப்படணும் இல்லையா? நானும் தலை ஒடிக்கிட்டு அந்த நாணம் இருக்கணும், வெட்கம் கொஞ்சம் இருக்கணும் பெண்களுக்கு. அடுத்த பயிர்ப்புன்னு பயிர்ப்பு என்றால் தொடு உணர்வுன்னு சொல்லுவாங்க. தன்னை யார் தொடரா என்பதை பெண் தெரிஞ்சுக்கணும், அந்த குணம் அவருக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த தொடுதல் என்பது மனித குலத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னொன்று சொல்ல பாருங்களேன், ஒரு குழந்தை வச்சுக்கோங்க, அழுதுட்டு இருக்குது, எல்லாம் தூக்குவாங்க, எல்லாம் நோக்கம் சொல்லுவாங்க, ராதமா சொல்லும், அது இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். தாய் வருவா, அம்மா வந்து தன் கையை நீட்டு அந்த பிள்ளையை தொட்டு அப்படி தட்டுவா. அப்படி அந்த குழந்தை என்ன பண்ணும், கப்புன்னு நிறுத்தம். தன்னை யார் தொடுறது? எங்கள் அம்மா என்ன தொடுறாங்க. 10 மாதம் நான் வயிற்றுல ஊறிய அந்த கரம் என்ன தொடுது. அந்த குழந்தைக்கு தெரியும், பச்சை பிள்ளை தான் அது, குழந்தைக்கு தெரியும். தொடு உணர்வு சில என்ன டப்புன்னு நிற்கும். நீங்கள் பாருங்க, நீங்கள் அப்போது தொடுதல் என்பது அது ஒரு நல்ல விஷயம். அது இதே விஷயத்தை நாம் இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக அப்படியே கடவுளுக்கு பொருத்தி பார்க்க போகிறோம். நாம் ஒரு பெண் கடவுளை தொட்டால் குணம் பெற்றார். கடவுள் ஒரு பெண்ணை தொட்டார், உயிர் பெற்றார். அப்போ தொடர்றது எவ்வளோ முக்கிய அவசியம் பாருங்க பார்ப்போம். ஆனால் அந்த தொடுதல் எதனை முன்னிட்டு நடக்குது என்பது தான் மிக முக்கியம். ஒரு பெண் பாருங்க பார்ப்போம், இங்கே 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்குடைய பெண். சொல்களே, பெண்களுக்கு இரத்தப்போக்கு என்பது இயற்கை நடக்கின்ற ஒரு விஷயம் இல்லையா? இயற்கை நடக்க. ஆனால் ரத்தப்போக்கு அது ஒரு 3 நாளோ 5 நாள் நிற்கணும்னு சொல்லுவார்கள். அது இது பேசணும்னு நமக்கு தயக்கம் கிடையாது, நிற்கணும். ரத்தப்போக்கு நிற்கவில்லை என்றால் ஒரு பெண் என்ன பாடுபடுவார்? அதுவும் 12 ஆண்டுகள் முடியல. என்ன வைத்தியம் பண்ணியிருப்ப யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதையெல்லாம் எடுத்து அந்த சகோதரனுடைய எண்ணத்தை பாருங்க பார்ப்போம். நான் இயேசுனுடைய துணி ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும் குணம் பெறுவேன் என்று முழுமையாக அவரை நம்பி அவருடைய ஆடையை தொட்டார். நம்மளோட நம்பிக்கையை பாருங்க. அவர் என்கிட்ட பேச வேண்டாம், அவர் என்னை தொட வேண்டாம், என் பக்கம் திரும்ப கூட வேண்டாம், எங்கேயோ போகிறாரு நிற்கிறாரு பார்த்துக்குவோம். ஆனால் நான் அவருடைய துணியை தொட்டாலே போதும் குணமாவேன். எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்க. இன்னொரு நம்பிக்கை, இதை விட இன்னும் வேலை பாருங்க பார்ப்போம். தொழுகை கூட தலைவர் ஒரு யாயிர்னு இன்னொரு பகுதியில் போடப்பட்டிருக்கு, ஒத்தமிழ் செய்தியில் போடப்பட்டிருக்கு. சொல்கிற வார்த்தை கேளுங்க பார்ப்போம். வந்து அவர் இயேசுவை பணிந்து
என் மகள் இப்போதான் செத்து போனா. அவர் வார்த்தையை கவனிங்க. என் மகள் இப்பொழுதுதான் இறந்து போனால், செத்தே போயிட்டா ஐயா. ஆயினும் நீர் வந்து அவளை தொடு, குணம் பெறுவார். பெண்கள் பொதுமக்கிறது இல்லையா? அந்த அம்மா என்ன பண்றாங்க? அவளை தொடுறாங்க, குணம் பெறாங்க. இன்னொரு புதுமை, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவள் மீறும் கைகளை வைக்க நீ வந்து அவளை தொட்டினா அவள் குணம் பெறுவாள். இந்த தொடுதல் என்பது பாருங்க பார்ப்போம், நம்பிக்கையின் தொடுதல். நான் நம்பிக்கையோடு ஆண்டவரை தொடுறேன், குணம் பெறேன். என் நம்பிக்கையால ஆண்டவர் தொடுறாரு, செத்தவ ஏஞ்சி உட்கார்ற. சகோதரர்களே, தொடுதல் என்பது நம்பிக்கையை முன்னிட்டிருந்தால், அது வேற எப்படி சொல்றது, வார்த்தை எனக்கு தடுமாறுது. நம்பிக்கையின் பொருட்டன் தொடுதல் இருந்தால் எப்பேற்பட்ட காரியம் நடக்கும். நீ ஆண்டவரை தொடுறியா? நம்பிக்கையோட தொடு. ஆண்டவர் உன்னை தொடரும் நினைக்கிறியா? நம்பிக்கையோட மேல வை. அப்போ நமக்கு புதுமை நடக்கணுமா? நம் வாழ்க்கையில இருக்கின்ற மரணம் உள்ளிட்ட எதுவும் நம்மை விட்டு விலகி ஓடணுமா? நம்பிக்கை, அதன் வழியாக தொடுதல் இருந்தால் நம் வாழ்க்கையில மகிழ்ச்சி, நம் வாழ்க்கையில குறைகள் நீங்கும், நம் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். சகோதரர்களே, இன்றைய ஆண்டவருடைய அன்பை நாம் வந்து புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வாசகத்தை பார்க்கணும். ஓசேயுடைய இறை வார்த்தைகளை வந்து ஒரு ஒரு அன்பின் ஆகம்னு சொல்லலாம். அது நம்ம கடவுளுடைய அன்பு எப்படி இருக்கும், அதை நீ முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா ஓசை நம்ம வாசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய ஒரு ஒரு கடுமையான அன்பு. அதில் நீ எனக்கே உரியவள், நான் அவனை விட்டு விலகவே மாட்டேன். பாருங்க பார்ப்போம், அவளை என்ன பண்ணுவேன், நான் பாலைநிலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவள் நெஞ்சுருக அவள்கிட்ட பேசுவேன். அவன் தப்புன்னா கண்டிச்ச திரும்ப அவளை கூட்டிட்டு வருவேன், அவளை விட்டுற மாட்டேன். அவளுக்கு திராட்சை தோட்டத்தை திரும்பவும் கொடுப்பேன். இனிமே அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அவள் எகிப்திலிருந்து நான் கூட்டுற போது எவ்வளவு மகிழ்ச்சியா கூட வந்தா, அந்த மாதிரி இந்த இஸ்ரேல் மக்கள் நான் பார்த்துக்குவேன். இஸ்ரேல் மக்களே, நான் முடிவில்லாத ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்குவேன். என் அன்புக்கு முடிவு இருக்காது. நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் நான் உன் கூட இருப்பேன். வார்த்தையில கவனிக்கணும். நம்ம மாறாத அன்பு உன் கூட இருக்கும். அவனுடைய அன்பை பாருங்க. அப்போ அப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் தொடணும். நம்பிக்கையின் வாயிலாக அவர் நம்மை தொட நாம காரணமா இருக்கணும். சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. தொடுதல் நம்பிக்கையை முன்னிட்டு மிகப்பெரும் அற்புதத்தை செய்யும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? திருப்பாடு பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் கனிவும் இரக்கமும் கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு தெரியுங்களா? ஒரு கரையிலிருந்து மறு கரை வரைக்கும் அவ்வளவு பெருசா ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பு நம்பிக்கையின் வாயிலாக மிகவும் பலப்படுகிறது, ஆழப்படுகிறது. எனவே சகோதரர்களே, இந்த தொழுகை கூட தலைவரை போல, இந்த பெரும்பாடு இரத்தப்போக்குள் இந்த பெண்ணை போல நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்புறோமோ அதன் விளைவாகத்தான் அந்த தொடுதலுக்குரிய பயன் நமக்கு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். நாம எப்படி ஆண்டவரை தொடரும், ஆண்டவர் நம்மை தொட எதை வச்சு நம்ம அனுமதிக்கிறோம்? நம்பிக்கை, 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 நம்பிக்கை. சகோதரர்களே, தொடுதல் என்பது அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த தொடுதல் நம்பிக்கையின் பொருட்டு நடக்கணும். அப்படி நடந்தால் நமக்கு என்ன சொல்றது, நமக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியும் இறை அன்பும் நமக்கு அதுக்கு பரிசா கிடைக்கும். சகோதரர்களே, கடவுள் இரக்கம் அன்பும் மிகுந்தவர். அந்த அன்பை நம்பிக்கையின் வாயிலாக பெறுவோம். நம் வாழ ஜெபிப்போம்.